ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு நம்ம விஜயோட ஷர்ட்டை என்ன, அதாவது கங்கா எடுத்து கொடுத்தா தான் நினச்சி போட்டுக்கிட்டாரு. ஆனால் செம்ம ஃபிட்னஸாக இருக்குப்பா, சூப்பராக இருக்குப்பான்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம குமரனையும் பயங்கரமான ஹீரோவாக பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு பக்கம் வந்துட்டு புருஷன் இப்படி பார்த்தோன்னே ஷாக்காகி இன்பதிர்ச்சியில் நிற்கிறாங்கன்னு பார்த்தா ஏதாவது குறை சொல்லுவாங்கன்னு நினச்சி தொடரும்னு போட்டாங்க நேற்று. கடைசியில் பார்த்தா எந்த குறையும் சொல்லாமல் ஜாலியாக சூப்பராக ரசித்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் நம்ம ஏன் நம்ம புருஷனுக்கு தச்சு கொடுக்கக்கூடாதுன்னு மனசில் ஒரு எண்ணம் மாட்டுக்கு. அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஷாப்புக்கு போயிட்டு துணியை வாங்கிட்டு வந்து இவங்க கையால் தைக்கணும்னு பிளான் பண்ணிட்டாங்க. வேற லெவல் கங்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. லவ் பண்ணுங்க நல்லா லவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம காவேரி, யமுனா எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்துட்டு விஜயை வம்பளுக்குறாங்க. அப்போல்லாம் சூப்பராக போச்சுப்பா, அதுக்கு ஆஃபீஸில் இடம் கொடுத்தாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, இவங்க வெளியில் உட்காந்துட்டு பேரெல்லாம் கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு உரண்டை இழுத்து வம்பளுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே யாருக்கு வயிறு எரியும் நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம ராகினிக்கு தாங்க. வழக்கம் போல் இந்த பொண்ணுக்கு வயிறு எரியுது. ஐயோ இவங்க மட்டும் ஜாலியாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க வளர்றதை பார்த்து என்னைக்கும் பொறாம பிடிக்காதுமா, லைஃப்பில் நீ முன்னேறவே முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது எல்லாரும் வாழ்க்கைக்கும் பொருந்தும்னு நினைக்கிறேன். பேசிகிட்டே இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்கு ஒன்றே ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வந்துருச்சு. ஞாபகப்படுத்தினது யார்? நம்ம காவேரி. வெண்ணிலான்றது தான் எப்படியும் ஆர்டர் போடுவார்னு சொல்ல, இல்லை நான் என்ன ஆர்டர் போட்டிருக்கேன்னு வந்தோடனே பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது குமரன் வந்து பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து அசத்துறாரு. நம்ம கங்காவுக்கு கொடுக்க கங்கா வந்து வச்சு விடுங்கன்னு சொல்ல உங்களுக்குள்ள கொஞ்சம் ரொமான்ஸ் நல்லா தான் இருக்குது. நம்ம கங்கா ஒரு பக்கம் நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எடுத்து நீட்டுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாங்குன்னு தச்சது உனக்கு தான்ப்பா, இந்த ஷர்ட்டை உனக்கு தான்ப்பா, இன்னும்மா கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் என்ன இவ்வளோ டியூப்லைட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. டியூப்லைட் தான்மா, அதை எப்படியாவது பிரைட்டான லைட்டாக மாற்றி விடுமா அப்படின்ற மாதிரி ஆச்சு. சரி விடுங்க, பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. கிடைச்ச வாழ்க்கையை பெட்டர் மாஸ் லைட்டு கணக்காக நம்ம மாற்றி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்ம கங்காவுக்கு ஒரு ஆறுதலை போட்டாச்சு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இப்போ க்ளோஸ்அப்பில் வச்சு சும்மா சூப்பராக முடிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.